இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த நாமக்கல்லை சேர்ந்த பக்தர் திடீரென மயங்கி விழுந்து மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, என்ன நடந்தது, விவரங்கள்? கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக நாமக்கல் சேர்ந்த பக்தர் ஒருவர் மாரடைப்பால் மரணம் அடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரிலிருந்து 11 பேர் கொண்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து சென்று தரிசனம் செய்துவிட்டு இன்று தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக படி வழியாக சென்றபோது செல்வமணி என்பவர் சாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்று கொண்டிருந்த போது திடீரென மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டு வழியால் துடித்துள்ளார். இதனை அடுத்து கோவில் ஊழியர்கள் மற்றும் உடன் வந்த பக்தர்கள் உதவியுடன் மலைக்கோவிலிருந்து திருக்கோவில் ஆம்புலன்ஸ் மூலமாக பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் செல்வமணியை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதனால் உடன் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து அடிவாரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலை யாத்திரை சென்றுவிட்டு பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர் ஒருவர் நெஞ்சுவலியால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரிதான். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.